ஸோ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட தரமான சம்பவங்கள் இருக்கக்கூடிய ஒரு 3 எராட்டு த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா பாடி டபுள். இந்த படத்தை 90sல ஒரு பயங்கரமான எராட்டு த்ரில்லர் படமா எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் 10க்கு 6.4 கொடுத்திருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் படத்துல வர நம்ம ஹீரோவான ஜாக் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு ஆக்டரா இருக்காரு. ஸோ ஒரு நாள் நைட்டு இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது அவ பாத்தீங்கன்னா இன்னொரு நபர் கூட பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ என்னடா இவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு அப்பவே இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டு இவர் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தங்குறாரு. அப்ப அங்கிருந்த ஒரு டெலஸ்கோப் வழியா எதிர் வீட்டுல இருக்கிற குளோரியா அப்படின்ற ஒரு அழகான பொண்ணு பாத்தீங்கன்னா இவர் சைட் அடிக்க ஆரம்பிப்பாரு. சோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போகும்போது நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஒரு 90s படம் அப்படின்னாலே சம்பவம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல சொல்லவே வேணா, சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாத ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க. கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்னேக் ஸ்கின் பியூட்டி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொரியன் ஃபேண்டசி த்ரில்லர் படமா எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் 10க்கு 4.1 கொடுத்திருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன்ல தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா மர்மமான கொலைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் மேரேஜ் ஆயிருக்கும். சோ இவர் ஒய்ஃப் கூட ஜாலியா இருக்காரு. ஒரு இடத்துல மனுஷ உருவத்துல இருக்கிற ஒரு பெண் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வரும்போது இவருடைய ஒய்ஃபுமே அவரை வீட்டுல தங்க வச்சுக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் நடக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஒரு கொரியன் படம் அப்படின்னாலே எராட்டு த்ரில்லர் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் டன்ஸா காமிப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேரு பாத்தீங்கன்னா 3G A Killer Connection. இந்த படத்தை ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜேர்னல்ல எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் 10க்கு 3.6 கொடுத்திருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அப்ப தவறுதலா இவருடைய போன் பாத்தீங்கன்னா தண்ணியில டேமேஜ் ஆயிடுது. ஸோ நார்மலா யூஸ் பண்றதுக்காக ஒரு 3G மொபைலை இவர் வாங்கினதுக்கு அப்புறம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரேண்டமான வீடியோ கால்ஸ் வருது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கொலை பண்றமான வீடியோ அப்படின்றது அதிகமா வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹாரர் பாத்தீங்கன்னா சுத்தமா ஒர்க் அவுட் இருக்காது. பட் இருந்தாலுமே ரொமான்டிக் சீக்வன்ஸ் எல்லாம் அருமையா எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா அந்த மாதிரி மூவிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம காக்க முடிச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.